ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை இந்த செய்தியின் மூலமாய் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரம் 24 வசனம். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாக கர்த்தர் சொல்லுகிறதாவது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தாயின் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டவர். தாயின் கர்ப்பத்தில் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், வேறு பிரித்தவர், ஆசீர்வதித்தவர், வழி நடத்துகிறவர். நாம் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பல சந்தேகங்கள் இருக்கும். என்னை கர்த்தர் ஏன் இப்படி ஒரு காரியத்தில் என்னை படைத்தார், சிருஷ்டித்தார், உருவாக்கினார் என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம். தேவன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் அனுமதித்தார் என்றெல்லாம் நாம் கேட்போம். ஆனால் தாயின் கர்ப்பத்தில் உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த முன்குறித்தபடியே நம்மை நடத்துகிற நல்ல தெய்வமாயிருக்கிறார். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்தது, நான் கடந்து வந்த பாதைகளை என் தாயார் என் தகப்பனார் எனக்கு சொன்னது, அவைகளை நினைத்து நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. நான் என் தாயின் கர்ப்பத்தில் 4 மாதமாக இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் ஒரு பெரிய விபத்தில் மரித்து போனார் என்று சொன்னார்கள். ஆனால் என் தேவன் வைத்த கிருபையினாலே அவர் பிழைத்து உயிரோடு இருந்தார். அதற்கு பின்பு என் தாயார் கர்ப்பத்தில் என்னை பிரசவிக்கும் பொழுது ஒரு பேர் ஆபத்து அவர்களுக்கு வந்தது. கர்த்தர் அதிலிருந்தும் என்னை காப்பாற்றினார். இதெல்லாம் நடப்பதை, அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படாத காலம், இயேசுவை அறியாத காலம், இதெல்லாம் நடப்பதை குறித்து விசாரித்த பொழுது ஏதோ ஒரு தோஷம் இருக்கிறது, ஆதலால் 3 மாதத்திலேயே அந்த தீட்டு நீங்கும்படி இந்தந்த பிரயாச்சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அதெல்லாம் என் தகப்பனாரும் என் தாயாரும் சேர்ந்து செய்து அவர்கள் குளிப்பாட்டும்படி ஒரு குளத்தில் கொண்டு போன பொழுது தவறி குளத்துக்குள்ளே போய்விட்டேன். என் தகப்பனாருக்கு நீச்சல் தெரிந்ததினாலே அவர் 3 மாதத்தில் இருந்த என்னை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் என் தகப்பனாரும் என் தாயாரும் என் சொன்ன பொழுது நான் கேட்டது. ஆனால் இதெல்லாம் வைத்துவிட்டு என்னை விசாரிக்கும்படி ஒரு இடத்துல போய் என்னை குறித்தவர்கள் விசாரித்த பொழுது அந்த மனிதன் சொல்லியிருக்கிறார், இவன் வரும் காலத்தில் போதகனாய் இருப்பான் என்று. அந்த போதகன் என்பதற்கு அர்த்தம் அவனே சொல்லியிருக்கிறான், இவன் ஒரு டீச்சர் என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் தாயின் கருவில் நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை போதிக்கும்படி நமக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார் என்பது அப்பொழுது அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, என் வீட்டாருக்கும் தெரியாது. ஆனால் நாட்கள் சென்றது, வருடங்கள் உருண்டது. நான் வளர்ந்து பெரியவனாகி நான் அவர்கள் நினைத்தபடி சோபிக்கவில்லை, அவர்கள் நினைத்தபடி காரியத்தை நடப்பிக்கவில்லை. ஆனால் மாறாக ஒரு குறைவான ஞானமுள்ளவனாய் இருந்த பொழுது இயேசு எங்கள் வாழ்க்கையில் வந்தார். இயேசுவை நாங்கள் ஒரு சூழ்நிலையில் நாங்கள் முழு குடும்பமாக ஏற்றுக்கொண்டோம். அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்தோம். அவருக்காக வாழ தீர்மானித்த பொழுது அவர் தம்முடைய ஊழியத்துக்கென்று என்னை வேறு விரித்து எடுத்தார். அப்படி எடுத்த சமயத்தில்தான் என் தகப்பனாரும் என் தாயாரும் சொன்ன ஒரே ஒரு காரியம், இது எங்களுக்கு தெரியவில்லை, நீ போதகனாக வருவாய் என்று ஒரு மனிதன் சொன்னார், ஆனால் அது இந்த போதகர் என்று எங்களுக்கு தெரியாது, பலர் வேறே காரியங்களை சொன்னார்கள் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தாயின் கருவில் உருவாக முன்னே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் சொல்கிறா, உன் மீட்பரும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தாயின் கருவில் உன்னை தெரிந்து கொண்டவர்.
இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி நிற்கலாம். ஆனால் உங்கள் மீட்பர், உங்கள் தாயின் கருவில் உங்களை தெரிந்து கொண்டவர் ஆச்சரியமான வழிகளில் உங்கள் நடத்த போதுவார் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் உங்களை கைவிடுவதுமில்லை, அவர் உங்களை விட்டு விடுவதுமில்லை. தேவ கரம், தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து வழி நடத்தப் போகிறது. எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் நித்திய பிதாவே, மீட்பரும் தாயின் கருவிலங்களை தெரிந்து கொண்டவருமாகிய கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருப்பதினால், உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதினால் இக்காலத்து பாடு இனிவரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவனே, ஆகையால் வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று சொல்லியிருக்கிறேன், பொல்லாப்பு நேரிடாது என்று சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கையில தேவனுடைய கரம், தேவனங்களை தெரிந்தெடுத்திருக்கிறபடினால், நீரங்களை மீட்டிருக்கிறபடினால், தாயின் கருவிலங்களை அறிந்திருக்கிறபடினால் தீங்கு வராதபடி காத்து வழிநடத்த போதுமான தெய்வமாய் இருப்பதற்காக கோடி நன்றி சொல்லுகிறோம். ஆமேன், ஆமேன்.